ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்சன். சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 103. தன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக சினிமாவில் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பிதான் கூத்துப்பட்டறைக்கு சென்று நடிப்பு கத்துக்கொள்ள போவதாக பில்டப் செய்து மதுரையிலிருந்து கிளம்பிய அபிநயா தனது ஆட்களுடன் சென்னை வந்திருந்தாள். ஆனால் அவள் வந்தது பற்றி பெருமளவில் யாருக்கும் தெரியாது என்பதால் அவள் அனாமிகாவுடன் சேர்ந்து தான் போட்ட திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று யோசிக்க தொடங்கினாள். விஜய் தன்னை விட்டு பிரிந்து செல்ல கூடாது என்பதற்காகவே எப்படியாவது பிரெக்னென்ட் ஆகிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த அனாமிகா ஹாஸ்பிட்டலுக்கு சென்று டாக்டரிடம் சீக்கிரம் செக் பண்ணி இருக்கனா இல்லையான்னு சொல்லுங்க டாக்டர். இப்போதைக்கு மறுபடியும் கஷ்டப்பட்டு என்னால டப்பால கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியாது. எனக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் இது மட்டும்தான் என்று சொல்ல, நீங்க எதுக்காக இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அனாமிகா? உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்க இப்படி டென்ஷன் ஆகாம ஹாப்பியா இருக்க ட்ரை பண்ணணும். நான் சொன்ன டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா என்று டாக்டர் கேட்க, அதெல்லாம் டைமுக்கு அலாரம் வச்சு என் பொண்ணுக்கு நீங்க கொடுத்த எல்லா மெடிசன்ஸையும் கொடுத்துட்டு டாக்டர் என்று வேகமாக சொன்னாள் அவள் அம்மா. ஓகே ஓகே மேடம், எல்லாம் கரெக்டா இருந்தா எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா தான் ரிசல்ட் இருக்கும் என்று டாக்டர் அனாமிகாவை அழைத்து கொண்டு செக்அப் செய்வதற்காக சென்று விட்டாள். இத்தனை வருடங்களில் முதல் முறையாக அவளது அப்பாவும் அம்மாவும் இப்போதுதான் கடவுள் என்று ஒருவர் இருப்பதையே நினைவு கூர்ந்து தங்கள் மகள் எப்படியாவது கர்ப்பமாக வேண்டும் என வேண்ட தொடங்கினார்கள். விஜய் அமுதா இருவரும் குரு மீடியா ஹவுஸிற்கு சொந்தமான ஆபீஸில் அமர்ந்து படக்குழுவினர்களுடன் அடுத்தடுத்து நடக்கவிருக்கும் ஆடியோ லான்ச், படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டீசர் தொடர்பான விஷயங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது டைரக்டர் ஸ்ரீகாந்த் விஜயிடம், எல்லாம் ஓகேதான் சார், ஆனா ஹீரோயினோட பேர் தான் கொஞ்சம் இடிக்குது. இந்த காலத்துல இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் ஸ்டைலா ட்ரெண்டா நேம்ஸ் வச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு பழைய கால கிளவி மாதிரி அமுதான்னு பேர் வச்சா கண்டிப்பா நல்லா இருக்காது. இத பத்தி நானும் உங்ககிட்ட முன்னாடியே பேசலாம்னு இருந்தேன். படத்தை முதல்ல சீக்கிரமா முடிக்கணும்னு எல்லாரும் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால மறந்துட்டேன் என்றான். அவன் அதை பற்றி பேசிய பிறகுதான் விஜய்க்கும் அந்த ஞாபகம் வந்தது. உடனே அவன் அமுதாவை பார்க்க, சினிமா துறையில் இப்படி நடிகர்கள் அவர்களது பெயரை மாற்றி வைத்துக் கொள்வது எல்லாம் சாதாரணமாக நடப்பதுதான் என்பதால் அவனை கேஷுவலாக பார்த்த அமுதா, எனக்கு ஹீரோயினா இந்த நேமோட எல்லாரும் என்னை ஏத்துக்குவாங்களான்னு ஒரு டவுட் இருந்துச்சு சார். பட் வேற நேம் என்ன சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே உங்களுக்கு பிடிச்ச நேம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம அதையே வச்சுக்கலாம் என்றாள். அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்த விஜய், நான் சொல்றது இருக்கட்டும், உனக்கு ஏதாவது நேம் சஜஷன் இருந்தா சொல்லு, அதுல நம்ம கூட ஏதாவது ஆல்டர் பண்ணிக்கலாம் என்று சொல்ல, சில நொடிகள் யோசித்த அமுதா, சார் எங்க வீட்டுல எல்லாரும் என்ன அம்முன்னு தான் கூப்பிடுவாங்க. சோ எனக்கு அது பழகின பேர் தான். ஆல்ரெடி இருக்கிற என் நேம கொஞ்சம் ஷார்ட்டா சொன்ன மாதிரியும் இருக்கும். இது உங்களுக்கு ஓகேவா என்று ஆர்வமாக கேட்டாள். அம்முவா? அமுதாங்கிற பேருக்கு அம்மு பெட்டர் தான். இருந்தாலும் இந்த நேம்ல யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க தானே சார். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது என்று டைரக்டர் ஸ்ரீகாந்த் சொல்ல, அவனுக்கு பதில் சொல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த விஜய், ஒரு நாள் அவன் அமுதாவிற்கு விருது வழங்குவதைப் போல வந்த கனவில் அவன் அவளை அதித்தி என்று அழைத்தது ஞாபகம் வந்தது. அந்த பெயர் ஏனோ அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. தனக்கும் அவளுக்குமான ஒரு பர்சனல் விஷயமாக அதை அவன் நினைத்தான். அதனால் உடனே அவன் அதித்தி என்றான். அந்த பெயரை தனக்குள் சொல்லி பார்த்த அமுதா, வாவ், இந்த நேம் நல்லா இருக்கு சார். அதித்தின்னு என்னை மத்தவங்க கூப்பிடும்போது எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு எனக்கு இப்பவே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு என்றாள் அமுதா. வெற்றி எமோஷனலாக இருக்கும்போது அமுதாவை அம்மு என்று சொல்லி அழைப்பதை விஜய் 2-3 முறை பார்த்திருக்கிறான். அதனால் கண்டிப்பாக அவனுக்கு அந்த பெயர் பிடிக்கவில்லை. அதே சமயம் காற்று வந்து கொடி அசைத்ததா, இல்லை கொடி அசைந்ததால் காற்று வந்ததா என்று ஒரு பாடலின் வரி வருமே, அதே போலதான் கனவில் அவன் அவளை அதித்தி என்று அழைத்ததால் இப்போது அவன் அவளுக்கு அந்த பெயரை சூட்டுகிறானா, இல்லை பிற்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று அவனுக்கு உணர்த்துவதற்காக தான் அந்த கனவு வந்ததா என்று புரியாமல்
குழப்பத்தில் யோசித்துக் கொண்டிருந்த விஜய்க்கு சிரிப்புதான் வந்தது. அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று பார்த்தாலே தெரிந்தது. எனக்கு நியூ நேம் செலக்ட் பண்றதுல என்னை விட விஜய் சார் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னமோ தெரியல, அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரியே இவர் எப்பயும் ஹாப்பியா இருக்கணும்னு தோணுது என்று நினைத்து மனதார அமுதாவும் அவனை பார்த்து சிரித்தாள். திடீரென்று என்ன நினைத்தானோ, இன்னைக்கே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருங்க என்று விஜய் சொல்ல, நல்ல நாள் பார்க்க வேண்டாமா சார் என்று கேட்டார் டைரக்டர் ஸ்ரீகாந்த். நான் என்னைக்கு ஹாப்பியா இருக்கணும், அதுதான் எனக்கு நல்ல நாள். இன்னைக்கு இவளுக்கு புதுசா பேர் வச்சாச்சு. கையோட ஹீரோயின் நேம் அதித்தின்னு மென்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருங்க. இவளோட மேனேஜருக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இனிமேல் இவளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிஆர் டீம் தான் ஹேண்டில் பண்ணணும். இனிமேல் ப்ராப்பரா எப்படி போஸ்ட் போடணும், ஃபேன் பேஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எல்லாத்தையும் இவளுக்கு ஒரு பர்சனல் ட்ரெயினரை போட்டு சொல்லி கொடுத்துருங்க. ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த மூவி தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகணும். கரெக்டா ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இவ கூட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க என்ற விஜய் மேலும் அந்த படம் தொடர்பான சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்களை அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருந்தான். அவன் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்த ஸ்ரீகாந்த், மத்ததெல்லாம் கூட ஓகே தான் சார், அது நம்ம ஆல்ரெடி பண்றதுதான். பட் எந்த பேக்ரவுண்டும் இல்லாத சாதாரண டெபியூ ஹீரோயின் கூட நீங்க இன்டர்வியூ கொடுக்கறது எனக்கு சரியா படல. நீங்க பெருசா யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கவே மாட்டீங்க. உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் உங்க இன்டர்வியூக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மட்டுமே தனியா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலே இந்த படத்துக்கு அதுவே பெரிய ப்ரமோஷனா இருக்கும். உங்க கூட இந்த பொண்ணு இருக்கிறது தான் தேவையான்னு எனக்கு தோணுது என்று சொல்ல, இந்த படத்துக்கு நான் ப்ரொடியூசரா இல்ல நீங்க ப்ரொடியூசரா ஸ்ரீகாந்த்? என் மேனேஜருக்கே நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ரைட்ஸ நான் கொடுக்கல. இப்போ நீங்கெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அமுதாவுக்கு பேக்ரவுண்ட் சரியில்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அவ ஃபர்ஸ்ட் மூவியே என்னோட ஹீரோயினா நடிக்கிறான். சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறதுக்கு அவளுக்கு அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதும். நான் சொன்னது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றது மட்டும்தான் உங்க வேலை, புரியுதா என்று கட்டளையிடும் தோரணையில் அதிகாரமாக கேட்டான் விஜய். என் பொண்ணு மோனிஷா இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு எவ்வளோ ஒரு கிராமத்துக்காரி இருக்கிறதையே என்னால ஏத்துக்க முடியல. இதுல விஜய் இவள பாப்புலர் ஆக்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றான். எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. என்ன பண்ணி தொலைறது? இவன் தானே இந்த படத்துக்கு ப்ரொடியூசரு. இவனை மீறி என்னால என்ன செய்ய முடியும்? ஆனாலும் திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த அமுதாவுக்கு இப்படி ஒரு வாழ்வு கிடைக்குதுன்னா அவ லக்கி தான் என்று நினைத்து அமுதாவின் மீது இருந்த கடுப்பில் தன் மனதிற்குள் அவளை பார்த்தபடி திட்டிய டைரக்டர் ஸ்ரீகாந்த் அரை மனதாக விஜயிடம் அனைத்திற்கும் சரி சரி என்றான். எல்லா டெஸ்டுகளும் முடித்து ரிப்போர்ட்ஸ் வருவதற்காக திக் திக் இதயத்துடன் தனது குடும்பத்துடன் ஹாஸ்பிட்டலின் உள்ளே வெயிட்டிங் ரூமில் அமர்ந்திருந்தாள் அனாமிகா. மம்மி, எல்லாம் கரெக்டா நடந்திருக்குமா? அன்னைக்கு வேற நான் நிறைய குடிச்சிருந்தேன், அதனால பிரெக்னென்ட் ஆகுறதுல ஏதாவது இஷ்யூ வந்துருமான்னு எனக்கு பயமா இருக்கு என்று அனாமிகா புலம்பிக் கொண்டே இருக்க, உன்னதான் டாக்டர் ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ல, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுதான் இரேண்டி. இது வரைக்கும் டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அதனால ரிசல்ட் வரும்னு நம்பலாம். என்ன ஆனாலும் விஜய் உனக்குதான், நீ விடு பாத்துக்கலாம் என்று சொல்லி அவள் அம்மா அவளை பேச விடாமல் ஆஃப் செய்தாள். காதல் மலரும்.